நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய சினிமாவிலே அதிக எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படத்தில் ஒரு திரைப்படம் தாங்க புஷ்பா 2 திரைப்படம். இந்தியன் 2, வேட்டையன், தி கோட், விடாமுயற்சி, கேஜிஎஃப் இந்த மாதிரிப்பட்ட தமிழ் சினிமாவில் உங்களுக்கு எக்கச்சக்கமான திரைப்படங்கள் அதிக எதிர்பார்ப்பில் உங்களுக்கு வெளியாகி சில படங்கள் திருப்தி அளித்து சில படங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலுமே புஷ்பா 1 திரைப்படம் 2021ஆம் ஆண்டு வெளியாயிருந்துங்க. கிட்டத்தட்ட 200 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் 400 கோடிக்கு மேலே வசூல் சாதனை புரிஞ்சு ஒரு வசூல் வேட்டையை நடத்திச்சு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அந்த திரைப்படத்தில் அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மந்தனா மற்றும் ஃபகத் பாசிலோட நடிப்புக்கு ஆரவாரமான ஒரு வரவேற்பு கிடைக்கப்பட்டிருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். சந்தன கட்டையை கடத்தல் மூலம் அவங்க மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை எடுத்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 திரைப்படம் தற்போதைக்கு வேர்ல்டு வைட் முழுவதுமே பேன் இண்டியா திரைப்படமாக வெளியாகிருக்குதுங்க. இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் 2 திரைப்படத்தை மாதிரி தாங்க 3 மணி நேரத்துக்கு மேலே இந்த திரைப்படம் தற்போதைக்கு இருக்குதாங்க நம்ம சொல்லி இருக்கணும். 3 மணி நேரமும் 20 நிமிடமும் இந்த படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் பேன் இண்டியா திரைப்படமாக வெளியாக இருக்குதுங்க. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 500 கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. அதில் 300 கோடி ரூபா கிட்டத்தட்ட அல்லு அர்ஜுனுடைய சம்பளமாக அவர் பெற்றுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோடைய முக்கியமான ஒரு முதுகெலும்பி தேவி ஸ்ரீ பிரசாத் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இவருடைய மியூசிக் அவ்வளோ ரீதியில் முதல் இதில் கொடுத்துருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் பாசிலுடைய முன்னணி நடிப்பில் தாங்க இந்த திரைப்படம் உருவாயிருக்குது. வேறு இல்லாமல் அவங்க பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆக்டராக ஃபகத் பாசிலும், ராஷ்மிகா மந்தனா புஷ்பாவுடைய மனைவியாகவும், புஷ்பா ராஜாக அல்லு அர்ஜுனை நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெகபதி பாபு நடிச்சிருக்காங்க, பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காங்க, சுனில், அனுசியா பரத்வாஜ், ரமேஷ், அஜய் கோஷ், தனஜியா, சத்யா, அஜய், ஸ்ரீதேஜ், சௌரவ் சச்சோவா, ஆதித்யா மோகன், மைம் கோபி, பிரம்மாஜி இந்த மாதிரி எக்கச்சக்கமான நடிகர் பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. மை3 மூவிஸ் மேக்கர்ஸ் அந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வெளியாகி முதல் நாளே ஒரு அதிக வசூல் வேட்டையை ஈடுபடுத்தியிருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா டிக்கெட்டோட இதிலே 100 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த திரைப்படம் முன்பதிவு செய்யப்பட்டதாக முன்கூடிய படக்குழுவினர் அறிவிச்சிருந்தாங்க. தற்போதைக்கு புஷ்பா 2 திரைப்படம் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பா 1 திரைப்படத்துக்களை புஷ்பா 2 திரைப்படம் பேசப்படலைன்னு நம்ம சொல்லி ஆகணும். பெரிய லெவலுக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்கலைங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமி 1 திரைப்படத்துக்கும் சாமி 2 திரைப்படத்துக்கு ட்ரெய்லர் நான் சாமி இல்லை பூதம் அப்படின்னு சொன்ன மாதிரி தாங்க புஷ்பா 1 படத்துக்கும் புஷ்பா 2 படத்துக்கும் டிஃப்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் நேஷனல் ரவுடி இல்லைங்க, இன்டர்நேஷ்னல் ரவுடி அப்படின்னு சொல்கிற கான்செப்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மக்கள் ரீதியாக பெரிய லெவலுக்கு ட்ரெய்லர் பேசப்படலைன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா புஷ்பா 1 திரைப்படம் நல்லா இருந்துச்சா, புஷ்பா 2 திரைப்படம் நல்லா இருந்துச்சான்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணினா புஷ்பா 1 திரைப்படம் தாங்க நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா 2 திரைப்படம் ஓவர் பில்டப்னு சொல்லியிருக்காங்க. அதிக எதிர்பார்ப்பில் வெளியான புஷ்பா 2 திரைப்படத்துக்குமே ஒரு கலவையான விமர்சனம் தாங்க கிடச்சிருக்கு. கேஜிஎஃப் 1, கேஜிஎஃப் 2 திரைப்படத்தை கம்பேரிசன் பண்ணும்போது கேஜிஎஃப் 2 திரைப்படம் எக்கச்சக்கமான பேருக்கு ஒரு பிடிச்ச படமாக இருந்துங்க. அந்த வரிசையில் நீங்கள் பார்க்கும்போது புஷ்பா 1 திரைப்படம் புஷ்பா 2 திரைப்படத்தை கம்பேரிசன் பண்ணும்போது புஷ்பா 1 திரைப்படம் தாங்க நல்லா இருந்துச்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. புஷ்பா 1 திரைப்படத்தை பார்த்தவங்க நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க படம் எப்படி இருந்துச்சுன்னு.